இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை இது பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு விஜய் சேதுபதி கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு உள்ள போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்கு. அவர் ஷூட்லாம் முடிஞ்சிருக்கு, சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுல ஒருத்தரை வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். நான் உங்க ஹரீஷ் கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியோகம் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். அவரை கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றதுக்கு அவ என்ன வேற ஏதாச்சும் சட்டை கிடைக்காம இருந்ததுக்காக, ஏன்னா கமலாசன் எல்லாம் நிறைய கருப்பு போட்டிருக்காரு. அது இவரு எதுக்கு போட்டுட்டு வந்துட்டு அது இவ்வளவு நாள் இல்லாம இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே இப்பதான் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறத போட்டுட்டு அந்த இவங்க எல்லாம் இப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் குரல் கொடுப்போம் அப்படின்னுட்டு அந்த ஹார்ன் எடுத்து வச்சு பேசுறது. இதை நீ ஃபர்ஸ்ட் வந்த உடனே பண்ணிட்டு இருக்கலாமே, அந்த ப்ரொமோ வெளியிட்டு இருக்கலாமே அப்படின்னு. இவ்வளவு நேரத்துக்கு அந்த ப்ரொமோ தானா நீங்க வெளியிடணும் அப்படின்றது ரொம்ப கேவலமா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். இந்த அளவுக்கு தான் எடிட்டிங் டீமோ இல்ல ஒரு கிரியேட்டிவ் டீமோ ஒர்க் பண்றாங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு. எந்த ப்ரொமோ பார்த்தாலுமே அதுல ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. இப்ப நேத்தி கூட ஒரு ப்ரொமோ வருது, ஜஸ்ட் இப்படி கையில வச்சுட்டு இப்படி அடிக்கிறது. இதெல்லாம் ப்ரொமோ அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 7 சீசன் வரைக்கும் கமலாசன் ஷோவை பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொமோ எல்லாம் கூட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மேக்னெட் மாதிரி மக்களை ஈர்த்து அந்த டைமுக்கு உட்கார வச்சதுன்றத உங்களால கவனிக்க முடியும். இப்ப அப்பயே கூட டிஸ்னி ஸ்டார் இப்ப இதுல தனியா வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த 24x7 எல்லாம். அப்ப அந்த டைம் கூட யாரும் கமலாசன் அவரோட அந்த ஷோவை மிஸ் பண்ணவங்களே கிடையாது. சம்திங் இஸ் கோயிங் டு டூ, சம்திங் இஸ் கோயிங் டு டூ. அதே மாதிரி தான் அந்த கேள்விகள் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், அவ்வளவு இதுவா இருக்கும். இதுல இன்னும் சொல்ல போனா பிக் பாஸ் இப்ப நேத்து என்ன பண்ணினாரு, யாரும் இதுவா ஃபுல்ஃபில்டா கொடுத்தவங்க தனியா உட்காருங்க, கொடுக்காதவங்க தனியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்பயும் கொடுக்காதவங்க அப்படின்னு செலக்டிவா சில பேர் இருக்கும் போது எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இனிமேல் ஒழுங்கா ப்ராப்பரா பிளே பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த சத்தியத்தை முதல்ல விஜய் சேதுபதி கிட்ட வாங்குங்கன்ற. இவங்க வேண்டாம், இவங்க இருக்கட்டும், இவங்க என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இது கண்டஸ்டன்ட் இது இருக்கட்டும். விஜய் சேதுபதி கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்குங்க, ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா, இந்த ஷோவை கொஞ்சம் எங்களுக்கு ப்ராப்பரா இது பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த வருஷத்தோட போதும், இந்த சீசனோட போறோம்னுட்டுன்னு கொஞ்சம் தயவு செய்து கெஞ்சி கேளுங்க, ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னு கேளுங்க, இல்ல பெக்யூன்னு கூட கேளுங்க. அத விஜய் சேதுபதி கிட்ட பண்ணுங்க. இவங்க கிட்ட பண்ணி ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்ல அப்படின்றத நான் அட்ரஸ் பண்றேன். அதர் திங் கிரியேட்டிவ் டீமுக்கும் எடிட்டிங் டீமுக்கும் கொஞ்சம் பாடம் எடுங்க, அவங்க கிட்ட சத்தியம் வாங்குங்க, கொஞ்சம் ஒழுங்கா போடியா, 4 பேர் பாக்குறதுக்கு உருப்படியா இருக்கட்டும் அப்படின்றத அவங்க கிட்ட வாங்குங்க. இது கண்டஸ்டன்ட் கிட்ட வாங்கி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எதிரில எஸ் சார் எஸ் சார் அப்படி சொல்லிட்டு திரும்ப இவங்க குரூப், இவங்க கேங்கு, இவங்க பிளே ஆட போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் அங்க தப்பு பண்றப்ப அந்த இடத்துலயே நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப பிக் பாஸ் வாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, அப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். சுத்தமா இந்த வாட்டி இப்ப விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உருவமே இல்லாத ஒரு வாய்ஸ்க்கு எவ்வளவு மரியாதை 7 சீசனா இருந்தது தெரியுமா? அது போன சீசன்ல இருந்து அந்த மரியாதை துளி கூட இல்லாம போயிடுச்சுன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க இன்னமும் பிக் பாஸ் அப்படின்னாக்க மரியாதை வச்சுட்டு இருக்கோம். நாங்க அந்த மரியாதையை இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு குப்பையில போடணுமோ போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ நேத்து நடந்த விஷயம் ஹரிஷ், அந்த ராஜமாதா கனித்திரு அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. அது என்ன சொல்றது, அப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எந்துவா இருக்குது கனித்திரு ராஜமாதாவை திட்டுறதுக்காக. she is evil ராஜமாதான்றத கனியை பத்தி நீங்க பேசிட்டு போயிடுவீங்க. அந்த பக்கம் சார் என்ன நினைப்பாருன்னு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா எனக்கு சென்னை வந்த புதுசுல எனக்கு கைட் பண்ண ஒருத்தர் சார், அகத்தியன் சாருடைய டாக்டரா பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் நெருடா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம நடக்கிறத பேசிதான் ஆகணும். சரி, நீ பேசாத, நான் பேசுறேன். நடக்கிறத பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நடக்கிறத பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் என்னன்னா, நம்ம பேசாத அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு ஏஜ், ஒண்ணு மெச்சூரிட்டி, ஒண்ணு ஃபேமிலி பேக்ரவுண்டு,
ஒண்ணு அப்பாவோட ஃபேம், ஹஸ்பண்டோட ஃபேம், இத்தனையும் வந்து குப்பையில போட்டுட்டு இருக்காங்க அந்த அம்மா. ராஜமாதான்றது வந்துட்டு ரொம்ப நல்ல கேரக்டர். ஆக்சுவலி அது பாசிட்டிவான கேரக்டரா தான் இருந்தது. பட் இந்த பாசிட்டிவானதுங்கிறத தாண்டி கம்பீரமான கேரக்டர். இப்ப இந்த அம்மாக்கு வந்துட்டு அந்த ராஜமாதா எல்லாம் சூட் ஆகாது. அதனாலதான் நான் அந்த ஈவல்ன்ற வார்த்தைய நான் சேர்த்துக்கிறேன். ஈவல் ராஜமாதா இவங்க அப்படின்றத நான் சேர்த்துக்கிறேன். நானு ஷி இஸ் நாட் ஃபிட் டு பி ராஜமாதா. அதை நான் சொல்றேன். அது வேற. அது ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் வேற. அது அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது இந்த ஈவல் ராஜமாதா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் திஸ். அவங்க பார்த்தேன்னா நேத்து நாமினேஷன் ஃப்ரீ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிக் பாஸ் ஹாஸ் டு வாய்ஸ் அவுட். அது தொடர்ந்து வந்துட்டு 4 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் டைம் வந்துட்டு கான் பி அக்செப்டட். அவங்களுக்கு பதில் வந்துட்டு வேற யாருக்குன்னா வரணும்னுட்டுன்னு அவர் சொல்லணும். இந்த அம்மா வந்து உள்ள இருக்கிறவங்கள எல்லாம் அடிமை மாதிரி வச்சுன்னா அவங்களுக்கு தாஜா பண்ணினா அந்த நாமினேஷன் பக்கமே வராம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி வச்சுட்டு உட்காந்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு பிக் பாஸ் சம்திங் ஹி ஹஸ் டு டு அப்படின்றது தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு, நீங்க வந்து ஒரே ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க, நாமினேஷன் பண்ணாலும் ஒரே நபரை கண்டினியூஸா டார்கெட் பண்றீங்க, அதுவும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்கள தான் அதிகமா டார்கெட் பண்றீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா 4 பேரையும் கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க ஒரு குரூப்பா ஆடுறீங்கன்னா அது வந்து கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பட் அது கேம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த குரூப் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ரோஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. ரோஸ்ட்னா அப்படிதான் போட்டாங்க. 2 வாரமா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் போட்டாங்க. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி விட்டுட்டாரு அப்படின்னா இந்த ஷோ பாக்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். ஏன்னா டிஆர்பி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவர் வந்து ரொம்ப அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னா ஷோ ஓடாது. ரெண்டாவது வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள போறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்தாப்புல அந்த வீட்டை மாத்தணும். அது ஹாஸ்டலோட கையில தான் இருக்கு. ஹாஸ்டல் வந்து இந்த ஹவுஸ் எப்படி கொண்டு போறாரோ அப்படின்னா அந்த ஹவுஸ் மாறும். இப்படி கட்டி கழிச்சுட்டாரு. என்ன பிக் பாஸ் வந்துட்டு ஹாஸ்டல் எல்லாம் ஓடல, கண்டஸ்டன்டால தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ தட்டி கழிச்சுட்டு போயிட்டாரு. தன் மேல பழி வந்துடக்கூடாதுன்னுட்டுன்னு. அதுதான் நாங்க சொல்றோம். இது குக் வித் கோமாளியோ இல்ல வந்துட்டு நீங்க அந்த மாஸ்டர் செஃப்னு ஒரு பண்றீங்களே அது கிடையாது. சமீப நாட்கள வந்து அவங்க எல்லா ஷோவும் டவுனா தான் இருக்கு. குக் வித் கோமாளியில ப்ரொடக்ஷன் டீம் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு ஏற்பட்டு அவங்க வெளியில போயாச்சு. அது டாப் டு குக்னு அது ஒரு தனியா போயிட்டு இருக்கு. அது நல்லா போயிட்டு இருக்கு. சன் டிவில ஒவ்வொரு ஷோ நல்லா போயிட்டு இருக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீம் வச்சுக்கிட்டு. இவங்க புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் டீம் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. பிக் பாஸ் லாஸ்ட் 2 சீசன்ஸா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னதான் நீங்க வந்து கிரியேட்டிவா கண்டு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகல. அப்போ வந்து அதுக்கு தனியா நீங்க வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், விஜய் டெலிவிஷன் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அவங்க வந்து தனியா எஃபர்ட் போடணும். நீங்க எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்குவாங்க, நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்றது மட்டுமே நம்ம வேலையா வச்சிருப்போம் அப்படின்ட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஹாஸ்டல் சொதப்புவாரு, ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்தும் சொதப்புவாங்க. நீங்க டெலிகாஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. உங்களுக்கு டிஆர்பி வராது. இன்னும் சொல்லணும்னா நீங்க லாஸ்ட்ல போய் நிக்கலாம். நீங்க இப்பவே 5வது இடத்துல தான் இருக்கீங்க. அது இன்னும் கீழே கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு இப்படி ஒரு ஷோ இப்படிதான் ரன் பண்ணணுமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணணும். கண்டிப்பா. சோ அதுதான் நான் கேக்குறேன். அது ரோஸ்ட்ன்றது எந்த அளவுக்கு ரோஸ்ட் அப்படின்றது, இந்த தோழமை சுட்டல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல. பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு. என்ன கேட்டா விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்றத விட கலர்ஸ் பண்றது பெட்டர்னு நான் சொல்லுவேன். கலர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அன்எடிட்டட் வெர்ஷனா அவங்க வந்து சில விஷயங்கள் போடுறாங்க. அதை நீங்க வந்து விஜய் டிவில போட்டுட்டு கம்ப்ளீட் அந்த 1 hour எபிசோட் நீங்க கலர்ஸ் வந்து போட்டா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கலர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷோஸ் புதுசா இருக்கு, அவங்க சேனல் பாக்குறதுக்கு புதுசா ஆடியன்ஸ் வராங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் பாக்குறதுக்கும் அவங்க ஆடியன்ஸ் கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கலர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மலையாளம், தமிழ் தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் கலர்ஸ்ல தான் மேக்ஸிமம் போயிட்டு இருக்கு. ஸோ கலர்ஸ்ல போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ரெண்டும் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ கலர்ஸோட போறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த வைல்ட் கார்டு எடுத்தது நீங்க ஃபர்ஸ்டே அவங்கள என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு. இப்ப அந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னுட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆளுங்க. இப்போ என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு இது அந்த ஒரு கம்பீரத்தை கொண்டு வரீங்க அப்படின்றத. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அமித் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுட்டு உள்ள போறாரு. ஆமா, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் எந்த வைல்ட் கார்டு யூசுவலி நான் போறேன் அப்படின்றத யாரும் சொல்லக்கூடாது, அவ்வளவு ரகசியமா வச்சுட்டு தான் போவாங்க. இப்போ விஜய் டிவி சைட்ல இருந்து வெளியில சொல்லிட்டாங்க இவங்க 4 பேர் தான் உள்ள போறாங்க அப்படின்னு. அதுவே புதுசு. இவர் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுட்டு
இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணணும், இவங்கெல்லாம் நாங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு போறது அது இன்னும் புதுசா இருக்கு. இவர் உள்ள போய் என்னமா போறான்னு எனக்கு தெரியல இன்னும். ஓகே. எனக்கு அமித் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் அமித் முதல்ல என்ன பண்ண போறாருன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா வரதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அன்பு கேங்க டார்கெட் பண்ண போறது அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல தெளிவா தெரியுது. அன்பு கேங்க டார்கெட் பண்ண போறாருங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் பேசுற டோனே வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கேங்குக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதனால அவங்க டார்கெட் பண்ணுவாருன்னு தெரியுது. இப்போ அன்பு கேங்ல யாரை டார்கெட் பண்ண போறாரு? கனியை டார்கெட் பண்ண போறாரா இல்ல வேற யாரை டார்கெட் பண்ண போறான்னு பார்க்கணும். எப்படி கனியாங்கிறது இல்லை, சபரியை டார்கெட் பண்றதுனால யூஸ் எனக்கு இருக்கு. சபரியை வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்காரு. கனி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே தலையாடுறாரு. எஃப்ஜேவும் கனியும் தான் வந்து அங்க மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த கேங்ல. அவங்க 2 பேர்ல யாரை டார்கெட் பண்ண போறாங்கிறதான் பார்க்கணும். அது தெரியல. அமித் வந்து என்ன சொல்றது, பிரசன்ஸ் இன் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வாட் இஸ் டூயிங்ன்றத நம்ம ரிவ்யூ கொடுக்குறப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும் வாட் இஸ் டூயிங் தேர் அப்படின்னுட்டுன்னு, வாட் இஸ் கம் டு டூ அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு மற்ற 3 பேரும் செய்யல இன்னும். வெறும் அந்த ப்ரொமோ மட்டும்தான் இருந்தது. அதனால என்னன்றது தெரியல. பட் எனக்கு இப்ப வரைக்குமே வந்துட்டு வைல்ட் கார்டு வந்து என்ட்ரி ஆகல அப்படின்றது தான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன். என்ட்ரி ஆகல, பட் இவர் வந்து இன்னைக்கு என்ட்ரி ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மேபி சண்டே எபிசோட்ல வந்து சண்டே, அதனாலதான் இன்னைக்கு எவிக்ஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. கலை இஸ் எவிக்டட். எப்பயோ போக வேண்டிய பையன் இப்பதான் போறாரு. எனக்கு தெரியல இந்த சூன்யம் எல்லாம் வச்சு ஏதாச்சும் வச்சு ஜெயிச்சிருவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கலை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறாருன்றதுதான் கஷ்டம். பத்தாவதுக்கு அவங்க வைஃப் வேற நல்லா கத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கலைய. சோ அவங்க ரீல்ஸ் போடுறதுக்கு இன்னொரு கான்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா அவர் வந்துட்டு முதல் நடந்த சண்டையே வந்துட்டு ரீல்ஸ்க்காக தான், வியூஸ்க்காக தான் சொன்னாரு. சோ அதர் கான்டென்ட் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கலை. சோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க, அப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னன்னா பாருவும் அரோராவும் ஆசிலேஷன்லயே இருக்கு. 2 பேரையும் எடுக்க போறது இல்ல. நான் அதை கவனிக்கல, நான் அதை பார்க்கல. ஏன்னா அரோராதும் பாரு மட்டும்தான் இருந்துச்சு கலைக்கு மேல. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு கம்ருத்தையும் அனுப்ப போறது இல்ல. அதனால இப்போ நீங்க திரும்ப 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 திவாகர், வினோத், பாரு இவங்க அப்படின்னுட்டு அந்த ரிப்பீட்டடா தான் நாமினேஷனுக்கு வராங்களே தவிர இந்த குரூப் வந்துட்டு வரவே மாட்டேங்குது. இந்த அன்பு கேங் வரவே மாட்டேங்குது நாமினேஷன் லிஸ்ட்ல. சோ அதுதான் திவாகர் சொன்னதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தோணல, தப்பா படல எதுவும். திவாகர் சொல்றது வந்துட்டு நாமினேஷன்ல வாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாருன்னுட்டுன்னா. சோ திவாகர் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு வாரம் இல்ல. சோ he has proved something. மக்களுக்கு வந்துட்டு தனக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சம்திங் he has proved. வினோத்துக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கு வெளியில. ஆமா, 2 பேரும் வந்து மக்கள் கிட்ட ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. மத்த யாரும் கண்டென்ட் கொடுக்கல, அதுதான் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆளுங்களே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆளுங்களே வந்து ஓட் பண்ணலாம், ஓட் பண்ணா அவங்க வந்து டாப்ல போகலாம். பட் அது கூட பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை அப்படிங்கிறப்போ அது யோசிக்கணும். அரோரா என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அரோராவையும் சேர்த்து வெளியில அனுப்பியிருந்தா நம்ம பெட்டரா இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது ஒண்ணும் யூஸே இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த வைல்ட் கார்டு எல்லாம் உள்ள நுழைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கேம் எல்லாம் பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்களான்றத எனக்கு தெரியல. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கான்டென்ட் கொடுக்கறது வந்துட்டு விஜய் பார்வதி இல்லைனாக்கா பிக் பாஸ் ஷோவே கிடையாது. ஆனா ரொம்ப இரிட்டேட்டிங் கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கத்தி 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 ரிப்பீட்டடா பேசி பேசி தேவையில்லாம போய் உள்ள நுழைஞ்சி சண்டையை இழுக்கிறது அதெல்லாம் வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல. இது பார்வதியோட அடுத்து வெளியில வந்தாங்கன்னா இப்ப அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஆல்மோஸ்ட். இப்ப அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்ப அவங்களுக்கு கரியர்னு இருக்கு. இப்ப விஜய் டிவில வந்துட்டு ஆங்கர் இல்ல ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் சம்திங் ஷி இஸ் கோயிங் டு டூ. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இது தெரியாம என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு சண்டை போடலாம், வாய்ஸ் அவுட் பண்ணலாம், வேல்யூபிளா இருக்கும். தவளை மாதிரி கத்திட்டே இருந்தாக்கா அது தவளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இது என்னன்றது எனக்கு புரியல. பட் பார்வதினால தான் வந்துட்டு இந்த 3-4 வாரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும்.
இன்னொரு நியூஸ் வந்தது ஹரிஷ், ஆதிரை இஸ் என்டரிங் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஏன்னா எஃப்ஜே பத்தி நிறைய பேசியிருக்காங்க வெளியில. அவன் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டான்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து இன்டர்வியூஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, நான் உள்ள போறேன், வயல் கார்டுக்கு என்ன கூப்பிடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இப்போ வரைக்கும். ஏன்னா இவங்க வந்து பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பத்தியும் பேசியிருக்காங்க அங்க உள்ள, விஜய் சேதுபதி பத்தியும் பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு அது ஒரு நெருடலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல். விஜய் சேதுபதி யாருமே மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க ஏதோ வார்த்தை விட்டுருக்காங்க. சோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் டீம் கூப்பிட்டு சொன்னப்போ. யாருக்கும் மதிக்கல, நான் மட்டும் ஏன் மதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து இவங்களை உள்ள கூப்பிடுறதுல விஜய் சேதுபதிக்கும் ஒரு நெருடல் இருக்கு. விஜய் சேதுபதி அலோவ் பண்ணல அப்படிங்கறத தகவல். விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை இல்லைன்னா உள்ள கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது. பட் விஜய் சேதுபதி இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா பிரவீன் காந்தி இதுலயே பிக்சர்லயே கிடையாது, அவரை கூப்பிடுற ஐடியா அந்த எண்ணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதி நிறைய தாக்கல் நடந்திருக்குன்றதுனால நந்தினியும் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. மெடிக்கல் சம்திங் ஏதோ கேள்விப்பட்டேன். ஆமா, she is not okay. அவங்க வந்தாக்க அவங்களுக்கு இல்ல மெடிக்கலி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. பட் அது மறுபடியும் உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து உங்க மென்டல் செக் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்ன இருந்த பிக் பாஸ் ஹவுஸோட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு பிக் பாஸ் ஹவுஸ். இவங்க உள்ள வந்தாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல, நானும் அதுதான் சொல்றேன். தேவையில்லாம போயிட்டு என்ன சொல்றது, இது ஒரு இதுக்காக ஷோக்காக நட்டுன்னு போயிட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு லூஸ் பண்ணிக்க வேண்டாம்ன்றதுதான் நான் நந்தினிக்கு அட்வைஸா சொல்றேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷி ஹாஸ் நோ ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல அவங்களுக்கு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. கத்துறாங்க, ரொம்ப இதுவா அக்ரெசிவா கத்துறாங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம். இவங்க அப்சரா தான் வந்துட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டுன்னு. சோ யாரு உள்ள போறாங்க இவங்க எல்லாம் எவிக்ட் ஆனவங்க யாருமே உள்ள அனுப்புற ஐடியால பிக் பாஸ் டீம் சைடுல இருந்து யாருமே ரெடியா இல்ல. ஆமா, அபிஷியலா எந்த நியூஸும் வரல. அது அபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி யாருமே அவங்க கூட பெருசா டச் இல்ல. நீங்க வந்து எவிக்ட் ஆகிட்டீங்க, நீங்க இன்டர்வியூஸ் கொடுங்கிற ரேஞ்சில தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்ரோச் பண்றாங்க, இன்க்ளூடிங் பிரவீன் காந்தி. எல்லாருமே அப்ரோச் பண்றாங்க, எனக்கு வந்து ரீஎன்ட்ரி இது கொடுங்க, எங்களுக்கு வந்து வைல்ட் கார்டில் உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் யாருக்குமே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஏன்னா எல்லாரும் ஒரு வகையில வந்து அங்க உள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பிக் பாஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க, விஜய் சேதுபதியும் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால யாரை உள்ள அனுப்புனாலும் பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ வரைக்கும் எவிக்ட் ஆனவங்கள யாரையும் உள்ள அனுப்புற ஐடியால அவங்க இல்ல. கலையரசன் வெளியில வந்துட்டாரு. மேபி நெக்ஸ்ட் வீக் அரோரா இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி யாராவது வெளியில போனா அவங்களை வந்து சீக்ரெட் ரூம்ல கூட உட்கார வச்சு ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, திவாகர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல திவாகர் கிட்ட. இப்போ திவாகர் வந்து உங்களுக்கு 60 நாள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். திவாகர் 60 நாள். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நானும் நினைச்சேன். கமருதீன் நான் வெளியில அனுப்புவாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா கமருதீனுக்கு வந்து பெருசா கண்டென்ட் இல்ல அவர்கிட்ட. அண்ட் மோரோவர் கமருதீனுக்கு வந்து அவர் கேமை புரிய வைக்கணும். முதல்ல கேமை புரிய வச்சாதான் அவர் எப்படி ஆடுவாருன்னு சொல்ல முடியும். அவர் கேமை புரியல இப்போ வரைக்கும், எப்படி ஆடணுங்கிறது புரியல. இவரை பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் அதுக்கேற்றபடி கேம் ஆட முடியும். அது சொல்றதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கூட ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது என்ன பொறுத்தவரை நெக்ஸ்ட் வீக் வந்து கமருதீன் சீக்ரெட் ஹவுஸ் காமிச்சாலும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்ரெட் ஹவுஸுக்கு ஒரு மதிப்பு இல்லையா தெரியாம நான் சேரன் சார் அனுப்புனப்பவே இந்த கேள்வி கேட்டேன் நான். எதுக்கு இப்போ சீக்ரெட் ரூம் வனிதா மாதிரி ஆட்களை உள்ள அனுப்புனா ஒரு பிளாஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல. இவங்களெல்லாம் அனுப்பி என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ எனக்கு தெரியல அது சீக்ரெட் ரூம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்துட்டு எவிக்ஷனும் ஒண்ணு, அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே நடக்க போற எவிக்ஷன். சோ சண்டே வந்துட்டு எதுக்காக எவிக்ஷன் இல்லன்றது எனக்கு தெரியல. அப்போ இல்ல அப்படின்னா வந்துட்டு உள்ள வராங்கன்னுட்டுன்னு. பட் அங்க அபிஷியல் டீம்ல எல்லாம் வந்துட்டு என்கொயரி பண்றப்போ இல்ல மண்டே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்றது என்னன்னா இன்னைக்கு வைல்ட் கார்டு உள்ள போறேங்கிற மாதிரி சொல்றாரு அமித். சோ அப்போ இன்னைக்கு ஷூட்னா சண்டே எபிசோடுக்கான ஷூட்ல தான் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சாட்டர்டே முடிஞ்சு ஷூட் முடிஞ்சிருச்சு, சண்டே எபிசோடுக்கு நான் ஆரம்பிக்கல. மேபி சண்டே எபிசோடுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரிஸா உள்ள போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் வந்து அமித் நான் இன்னைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஓகே,
சோ அது என்னன்றது எனக்கு தெரியல. வேற என்ன நடந்தது ஹரி? எதனா சுவாரஸ்யமா என்ன நடந்தது? சுவாரஸ்யமா அப்படின்னா திவாகர் ரோஸ் பண்ணியிருக்காரு தகுதி தராதரம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்க அப்படின்னு. தகுதி தராதரம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து திவாகரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. திவாகருக்கு அவர் ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. பட் அது வந்து வெளியில வேற மாதிரி பார்ப்பாங்க. நீங்க வந்து தகுதி தராதரங்கிறது வெளியில வேற மாதிரி போகும். உங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம். ஆனா ஊருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஊர்ல இப்படிதான் நடப்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. எஃப்ஜே வந்து அந்த நாக் அவுட் பண்ணிட்டு வெளியில போனாலும் தயார் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. வார்னிங்கோட முடிச்சாச்சு. ஆமா, நீங்க சண்டை போடுறதுக்கு தான் வந்தீங்கன்னா நீங்க வெளியிலேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதா தான் தகவல். வினோத் வந்து திவாகர் பேசிட்டு இருக்கும் போது அவர் அந்த ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து இன்டரப்ட் பண்ணாரு. அதுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க அதுல வந்து தேவையில்லாம தலையிடக்கூடாது. அது ஏன் திவாகர் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்னிங் மட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து கனி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. திவாகர் வந்து ஷர்ட்லெஸ்ஸா இருக்காருங்கிறத நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க. பட் சபரி, எஃப்ஜே, வினோத் இவங்கெல்லாம் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்க கேள்வி கேட்காம இப்ப ஏன் கேள்வி கேட்குறீங்க? அது ஏன் திவாகரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? நீங்க கன்டினியூஸா திவாகர் டார்கெட் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு கனியும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி கனியோடைய பியாஸ்டான அந்த டெசிஷன்ஸ் அவங்க வந்து ரம்யாவை ஒரு ஒரு டைப்பா பாக்குறாங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ் ஒரு டைப்பா பாக்குறாங்க. சபரி கிட்ட, வினோத் கிட்ட, விஜய் கிட்ட எல்லாம் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. பாபு கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. வியானாக்கு வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. அந்த டாஸ்க்ல நீங்க வந்து போல்டா நீங்க என்ன பேசணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதை பேசுனீங்க. பூசி மொழிதான் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. அதே மாதிரி விக்ரமுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காரு, வார்னிங் கொடுத்துருக்காரு. நீங்க இவ்வளவு சேஃப் கேம் ஆடுறீங்கன்னா இது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வரவே வேணாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. சபரியும் வந்து ரோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த குரூப்பிசம் ஆடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. கலை வந்து சில அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை வார்த்தைகள் தான் பீட் பண்ணி போடுவாங்க? நீங்க பேசுறது எல்லாத்தையுமே பீட் பண்ணி தான் போடணும், எல்லாத்தையுமே மியூட் பண்ணி தான் போடணும். எத்தனை தான் மியூட் பண்ணி போடுறது அப்படிங்கறது அந்த ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி கமருதீனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. கமருதீன் லாஸ்ட் 1 வீக்கா வந்து பெரிய லெவல்ல எந்த விதமான சண்டைக்கும் பெருசா போகல. அதே மாதிரி கோவப்படல. சில இடங்கள்ல அவருடைய வார்த்தைகளை மாத்திருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. கிளாப்ஸும் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அன்பு கேங் அந்த 2.0 அவங்ககிட்ட தான் அந்த கேள்வியே கேட்டாங்க. நீங்க வந்து ஒரே ஆளை மறுபடியும் நாமினேட் பண்றீங்க. அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு தான் வந்து நீங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க 4 வாரமா. ஏன் வேற யாரும் இல்லையா அந்த வீட்டுல? வேற யாரும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பாரு அவங்க வந்து ரொம்ப லவுடா பேசுறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பைக்கை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பேசியிருந்தோம். அதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. நீங்க ரொம்ப லவுடா பேசுங்க, ஆர்குமெண்ட் வைக்கிறதுனால நீங்க ரொம்ப லவுடா வைக்கிறீங்க. அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லதா இருக்காது, நல்லதா படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா தகவல். அதே மாதிரி எஃப்ஜே அந்த டியூடுங்கிற வார்த்தையை பிக் பாஸை பார்த்து பயன்படுத்திட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே போன வாரமும் சொன்னேன். நான் போன வாரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பிக் பாஸ் கிட்ட போய் நான் உங்களுக்கு டியூடுன்னு கேட்கறது, டியூடுன்னு கூப்பிடுறவங்களுக்கு வந்து பரவாயில்லையா இல்ல டியூடுன்னு கூப்பிடக்கூடாதான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஒரு ஆங்கரா நான் இங்க ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அதுதான் ஃபைனல். அதுக்கு மேல நீங்க வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங், ஸ்ட்ரிக்டான வார்னிங் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துக்கிறதா தகவல் இருக்கு. கடைசியா கலையரசன் எவிக்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்த சாட்டர்டே எபிசோட்ல நடந்திருக்கிற விஷயம். கனி வந்து ஏன் திவாகரை டார்கெட் பண்ணாங்கன்றது விஜய் சேதுபதிக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இது பாக்குறாரு, அதனால வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். நானு கனிக்கு வந்துட்டு பார்வதி கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்ப போன இதுல எல்லாம் வந்துட்டு திவாகரை டோட்டலா பார்வதி விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அவருக்கு பேம்பரிங் எல்லாம் இருந்தது, அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது. இப்ப அகைன் he started talking with பார்வதின்றதுனால அவர் ஷர்ட் போடாதெல்லாம் ஒரு பெரிய குறையா இருந்தது. அவ்வளவுதான், அது கனிது. இந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்ட் பண்றவங்களுக்கு சென்ஸ் இல்லைன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்றதுதான். ஸோ ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் தான் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். வேற என்ன இருக்கு ஹரிஷ்? உள்ள போய் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் கொடுத்தாதான் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். சண்டே எபிசோட்ல எப்படி போக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஷூட் ஆரம்பிக்கல.
இப்போ ஷூட் ஆரம்பிக்கல அண்ட் இப்ப வரைக்கும் அபிஷியலா வைல்ட் கார்டு உள்ள நுழையல. சோ வி டோன்ட் நோ ரிகார்டிங் தட். ஆனா பட் திஸ் வீக் எப்படியோ வருவாங்க உள்ள. சண்டே வந்துட்டு அமைப்பு வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல சொன்னதை தாண்டி நான் கேட்ட வரைக்கும் என்கிட்டயும் வந்து இன்னைக்கு என்ட்ரி அப்படிங்கிறது தான் தகவல் கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து சண்டே எபிசோடுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மண்டே அப்படின்னா அது இன்னைக்கு ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ சண்டே எபிசோடுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். மற்ற 3 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. திவ்யா சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ரித்திகாவோட திருவண்ணாமலை போயிருந்தாங்க ஒரு 2-3 டேஸ் பேக். சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா வந்துட்டாங்களாங்கிற தகவல்லாம் எனக்கு தெரியல. அவங்க திருவண்ணாமலையில இருந்தப்பதான் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கான ப்ரோமோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரஜன்ஸ் ஆன்ற அவங்களும் சென்னையில தான் இருக்காங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தும் பெருசா ஒன்றும் தகவல் இல்லை. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமித் மட்டும் தான் அவங்க ஓப்பனா நான் இன்னைக்கு போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப யாரும் எதுவும் பேசல இப்ப வரைக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்றாங்க. ஓகே சோ நத்திங் எல்ஸ். நாங்க எதுவும் விடலன்னு நினைக்கிறேன். எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த சாட்டர்டேன்றப்போ வந்துட்டு ஃப்ரைடேஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா நடக்கிறதுல. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேனாலும் வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி ஷோ தவிர வேற ஒன்றும் நம்ம பார்க்க முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 days ட்ரையா தான் போகும் அது. ஸோ வில் வெயிட் அண்ட் சி. சண்டே வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு சண்டே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இந்த எலிமினேஷன் இன்னைக்கு நடந்தது அப்படின்னுட்டு. ஸோ பார்ப்போம். நான் பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் மனிஷ். நன்றி. தேங்க்யூ.